அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட்டுறவு வங்கி தேர்வுக்கான பாடத்திட்டம், அதாவது எஸ்ஆர்பி, டிஆர்பி, டிசிசிபியோட சிலபஸை பற்றி பார்க்க போகிறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 பாடங்கள். முதல்ல கூட்டுறவு மேலாண்மை, கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அதுலேருந்து ஒரு 35 கேள்விகள் கேட்பாங்க. அடுத்து 2வது பாடம் கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல், அதாவது கோஆபரேட்டிவ் கிரெடிட் அண்ட் பேங்கிங், இதுலேருந்து 35 கேள்விகள் கேட்பாங்க. அடுத்து 3வது பாடம் கூட்டுறவு கணக்கியல், கோஆபரேட்டிவ் அக்கௌண்டிங்லேருந்து ஒரு 20 கேள்விகள் கேட்பாங்க. அடுத்து 4வது பாடம் எம்ஐஎஸ் மற்றும் கணினி பயன்பாடு, கணினி அடிப்படைகள், அதாவது எம்ஐஎஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், இதுலேருந்து ஒரு 10 கேள்விகள் கேட்பாங்க. அடுத்து 5வது பாடம் பொது அறிவியல், ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு 80 கேள்விகளும், தமிழ்லேருந்து 20 கேள்விகளும் கேட்பாங்க. மொத்தமாக 6 பாடங்கள். இப்போ எந்தெந்த பாடத்தில் எவ்வளவு கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு பார்த்துட்டோம். அதாவது கூட்டுறவு பாடம் மட்டுமே 100 கேள்விகள் கேட்பாங்க. அதாவது அந்த மேனேஜ்மெண்ட்டு, கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு, கோஆபரேட்டிவ் கிரெடிட் பேங்கிங், அதுக்கப்புறம் கோஆபரேட்டிவ் அக்கௌண்டிங், அதுக்கப்புறம் எம்ஐஎஸ் கம்ப்யூட்டர், அதுலேருந்து ஒரு 100 கேள்விகள், கூட்டுறவில் மட்டும் ஒரு 100 கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஜென்ரல் ஸ்டடீஸில் 80 கேள்வியும், தமிழில் 20 கேள்வியும், கூட்டுறவுக்கு 100, மற்றதுக்கு 100 கேள்வி, மொத்தமாக 200 கேள்விகள் கேட்கப்படும்.